ஓகே. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ நம்ம பண்ண அந்த கோடை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சிங் ஃபார் ப்ராஜெக்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைட் பை சைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட அந்த டெமோ சைட்டையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். எதை பார்த்து க்ளோன் பண்ணுறோமோ அதை ஓப்பன் பண்ணிடுறேன். rishma.in. பட் ஆனால் ப்ரோ உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக லைக் இப்போ நீங்கள் ஃப்ளட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பார்த்ததுல உங்களுக்கு எது ப்ரோ உங்களுக்கு பண்ணுறது பிடிச்சிருக்கு? லைக் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிடிச்சிருக்கா ஃப்ளட்டர் வச்சு, இல்லைனா வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிடிச்சிருக்கா? நான் வெப்ல நிறைய பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதனால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது ஃப்ளட்டரும் நிறைய பண்ண இது வந்து நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே. இப்போ ஒரு எனக்கு பூட் கேம்ப் மாதிரி வச்சிருந்தாங்க ப்ரோ. அதுல நான் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரம் அவங்க கொடுத்துடலாம் முடிச்சிருந்தேன். அதனால அது நான் ப்ராக்டிஸ் பண்ணி அது நல்லா பண்ண வந்துருச்சா. ஓகே ஓகே ஓகே. ஒன்னும் இந்த ஃப்ளட்டரும் அப்புறம் பேக் எண்ட்ல மட்டும் நிறைய பார்க்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பட் ஆனால் இப்போதைக்கு ஃப்ளட்டர் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு? ஆமா ப்ரோ. மொபைல் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். ஒன்னும் வெப் ஒன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ. அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நோ இஷ்யூஸ். பண்ணும்போது சொல்லுங்க. அப்புறம் முடியும் போது நான் ஒரு யூஐ மட்டும் காட்டுறேன் ப்ரோ. அது மட்டும் இப்படி பண்ணுன்னு மட்டும் ஐடியா சொல்லிக்கலாம் ப்ரோ. ஒரு ஹேக்கத்தான் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. எப்படி ப்ரோ ஹேக்கத்தான் வந்துட்டு எதில் கொடுத்தது? காலேஜில் கொடுத்த ஹேக்கத்தானா? இல்ல ப்ரோ, நாங்களே பசங்களா பார்த்து அசென்ச்சர் மாதிரி ஏதோ ஹேக்கத்தான் பண்ணியிருந்தோம் ப்ரோ. ஓகே ஓகே. அதுல மாடல் மாதிரி பண்ண சொல்றாங்க. அதான் ஆப் இப்ப ஆரம்பிக்கலாம். வெப் முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஆப் மட்டும் இருக்கு. அதான் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. இது அப்ளிகேஷன் அந்த யூஐ டிசைன் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இல்ல யூஐ நான் வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. அதுல வந்து எப்படின்னா சொல்றது. ஓகே. அந்த யூஐ பார்த்து கோட் பண்றதுக்கு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நோ இஷ்யூஸ். ஆட் பண்ணுமா அது மாதிரி கேக்குறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர்ல தான் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ணி விட்டுறேன். ஓகே ப்ரோ. நம்ம ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம ஹை ப்ரையாரிட்டி இந்த அப்ளிகேஷனில் கவர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த திங்ஸ், ஹோம் பேஜில் கீழே இருக்கக்கூடிய திங்ஸ் வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் விட்டுட்டு லைக் வந்துட்டு இந்த ஷாப் பை கேட்டகரி, தென் வந்துட்டு இந்த இமேஜை நம்ம போட்டுடலாம். ஸோ தென் வந்துட்டு இந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து மிச்சபடி இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஸோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பர்டிகுலர் கேட்டகரி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த அதுக்கான சைட் வந்துட்டு போடும். ஓகேங்களா? லைக் இப்போ சி ஃபிஷ் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சி ஃபிஷ் அந்த என்னென்னலாம் ஃபிஷ் கேட்டகரிஸ் இருக்கோ அதில் எல்லாமே வந்துட்டு ரெண்டர் பண்ணி காட்டணும். ஸோ இதையும் பார்த்துடலாம். லைக் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள ஒரு என்ன பண்ணுறது அப்படின்றது காட்டிடலாம் ப்ரோ. லைக் வந்துட்டு நான் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? சி ஃபிஷ் மட்டும் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு மிச்சதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. லைக் வந்துட்டு ஒன்றும் இல்லை, சேம் கார்டு தான், எல்லாமே ஒரே மெத்தட் தான், நம்ம ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு இந்த இமேஜஸ் சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் இந்த நேம், அப்புறம் இந்த நெட் வெயிட், அப்புறம் பிரைஸ். ஓகேங்களா ப்ரோ? இவ்வளவுதான் சேஞ்சஸ் இருக்கும். மிச்சபடி வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஒரு பர்டிகுலர் லைக் இப்போ சி ஃபிஷ் பிக் பண்றேன் அப்படின்னா இந்த சி ஃபிஷ் அதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் இந்த கேட்டகரி வரும், ஷோ ஆகும். அதுக்குள்ள கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாமே ஷோ ஆகும். தென் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கார்டை வந்துட்டு கிளிக் பண்ணோன்னே அந்த கார்ட் டீடைல்ஸ் லைக் வந்துட்டு அந்த சீர் ஃபிஷ்ஷை பத்தின டீடைல்ஸ். ஸோ இந்த பேஜும் நம்ம பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ தட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் இந்த மாடல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த இமேஜஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்களுமே சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நிறைய சினேரியோக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக், இன் ஸ்டாக் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாம். வெறும் இன் ஸ்டாக், ஸ்டாக்ல இருக்கிறது மட்டும் காட்டணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன் மினிட், வேற ஏதாச்சும் பிக் பண்ணுறேன். டியூனோ. ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஓகே ஓகே, இந்த மாதிரி 2 இமேஜஸ் காட்டணும். ஓகே, என்ன ஒயிட் ஆயிடுச்சா? வெப்சைட் ப்ராப்ளமா? இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கு, அது ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. ஓகே, இது என்னன்னு தெரியல, வெப்சைட்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் இதுக்கேற்ற மாதிரி. லைக் வந்துட்டு இங்கே ஒரு இமேஜ், ப்ரைமரியாக ஒரு இமேஜ் காட்டுற மாதிரி, இங்கே ஒரு குட்டியாக ஒரு கண்டெய்னர் போட்டு, லைக் இங்கே கிளிக் பண்ணணும், இந்த இமேஜ் இங்கே காட்டணும். ஸோ இதுவும் நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டு தென் அதை பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் தேவை கிடையாது, ஓகேங்களா? நம்ம இவ்வளோ மட்டும், லைக் இதில் இந்த ஸ்க்ரீனில் இந்த ஃபிஷ்ஷை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டணும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். இது என்னன்னா சொல்றாங்கன்னா, இந்த டியூனா, இந்த ஃபிஷ்ஷை வச்சு அந்த கியூப்ஸ் பண்றது, அந்த கியூப்ஸ் வந்துட்டு இந்த கிராம்ஸ்னா இவ்வளோ ரேட்டு, இந்த இவ்வளோ கிராம்ஸ்னா இவ்வளோ ரேட்டு. ஸோ அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம இதுவும் நம்ம பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ்ல கவர் பண்ண பார்க்கணும் ப்ரோ, ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ அதனால இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன் மினிட். ஓகே, இப்போ கேக்குதா ப்ரோ நான் பேசுறது கிளியரா? கேக்குது ப்ரோ. ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம கோடிங் போயிடலாம், கோடிங் பார்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராக்ரஸ் வந்துட்டு இவ்வளோ இருக்கு, ஓகேங்களா? லைக் வந்துட்டு ஓகே, இந்த ப்ரோக்ராமேட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்துடணும். ஓகே ஃபைன். அப்புறம் சர்ச் கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் வராத மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெனு. ஓகே, மெனுவில் நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம ஏதோ ஒரு ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மை ப்ரொஃபைல். ஓகே ஓகே, இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது நம்ம கவர் பண்ணிடலாம். இல்லை, இது கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ப்ரையாரிட்டி இந்த ஹோம் பேஜ் நம்ம போயிடலாம் ப்ரோ. ஹோம் பேஜ் நம்ம கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஹோம் பேஜ் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே ஆக்சுவலாக ஷாப் பை கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருக்கணும். இங்கே ஃப்ரெஷ்மா கிளிக் பண்ணோன்னா ஓகே, ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோல 4 கார்ட்ஸ். ஓகே, ஸோ இதை இமேஜஸ் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணது இருக்கு, ஆனால் அது ஒன் மினிட், புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணும்போது ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் வருதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜேபெக்ல தான் வருது. ஓகே, டவுன்லோடே பண்ணிக்கிறேன். Bullets and slides. Today deals. Freshwater, fish, lobster, crabs, prawns, dry fish, little pigs, combo.
ஆக்சுவலா ப்ரோ தேர்ஸ்டே வந்துட்டு கிளாஸ் வைக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். தேர்ஸ்டே எதனால ஆமா. கிளாஸ் வைக்க முடியல அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல கரெக்டா வந்துட்டு மேர்ன் கிளாஸ் வந்துருச்சு ஷெடியூல்ல. ஸோ அதனால வைக்க முடியல. சரி உங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்றனால தான் ஸோ அப்படியே விட்டாச்சு. ஓகே. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ நீங்க தேர்ஸ்டே எடுக்கணும். MERN எடுக்குறீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ எடுக்கிறேன் ப்ரோ. என் ஃப்ரெண்டு சொன்னான் ப்ரோ. ம். அப்படியா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. ஆ ம். என்னன்னு சொன்னாங்க? குட் ஃபீட்பேக்கா இல்ல பேடா? இல்ல ப்ரோ. அவரு வந்து உனக்கு வந்து யாராச்சும் ஷீக் முகமதுன்னு யாராச்சும் டாட் எடுக்குறாங்களான்னு கேட்டான் ப்ரோ. ஏன்னா ஏன்னா அவனுக்கு அந்த VS கோட்ல காட்டுச்சான். ம். ஓகே ஓகே. அதனால ஆமா அவர்தான் எடுக்க சொன்னா அவர்தான் எனக்கு HTML எடுத்தாரு சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ. ஓ! ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அதான் ப்ரோ HTML, CSS மட்டும் எடுத்தேன். ஆ, அதுக்கப்புறம் மிச்சது வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு வெங்கடேஷ் ப்ரோ கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவ்வளோ மட்டும் எடுத்தேன். ஓகே. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவர் எந்த பேட்ச் ப்ரோ? மேன் பேட்ச் 10ஆ இல்ல 9ஆ? இப்ப HTML எதுக்கு எடுத்தீங்க ப்ரோ? ரீசெண்டா 10க்கு அவன் எடுத்தேன் ப்ரோ. ரீசெண்டா சொன்னான் ப்ரோ. ரீசெண்டா 10 ப்ரோ. 10க்கு எடுத்தேன். அப்ப அந்த பேட்ச் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப ஓகே. அடுத்த பேட்ச் Flutter எப்ப ப்ரோ வரும்? அடுத்த பேட்ச் ஃபிளட்டரா ப்ரோ? அடுத்த பேட்ச் ஃபிளட்டர் வந்துட்டு தெரியல ப்ரோ. அது வந்துட்டு சுகந்த் ப்ரோ கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு நான் ஓகே இன்ஃபார்ம் ப்ரோ. பண்றேன். இப்ப வந்துச்சுன்னா வேற ஏதாச்சும் புது ப்ராஜெக்ட் பண்ணீங்களா இல்ல இதே தான் பண்ணீங்களா ப்ரோ? ஏன் ப்ரோ அதுலயே ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஏன்னா இப்ப என்னன்னா ம். MERN வந்து நான் 4ல பண்ண ப்ராஜெக்ட் வேற 6ல பண்ண ப்ராஜெக்ட் வேற ப்ரோ. அதனால நான் ரெண்டுத்தையும் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்களும் அது பண்ணீங்கன்னா ஏன்னா சுகந்த் ப்ரோ ஒரு தடவை ஜாயின் பண்ணா அடுத்த இதெல்லாம் ஃப்ரீ தான் சொன்னாரு. ஓ! ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. உங்களுக்கு அதாவது ஏதாச்சும் ப்ராஜெக்ட் மாதிரினா சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் சுகந்த் ப்ரோ கிட்ட வந்துட்டு எப்போ பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி கேட்கறேன். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் ப்ரோ. இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோர்ஸ் கரிக்குலம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா நான் சொல்றேன் ப்ரோ. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. டேஷ்போர்டும் முடிஞ்சு ஆட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லைக் இந்த மாதிரி காமர்ஸ்க்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி சொல்றீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. அட்மிட் டேஷ்போர்ட். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ம். ஓகே. நம்ம ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் இனிமேட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஃபிளட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த விட்ஜெட்ஸ்ல நம்ம ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம டைரக்டா ப்ராஜெக்ட்ஸ்ல போனாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போதே விட்ஜெட்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடணும். அப்பதான் கொஞ்சம் ஆனா டைம் இருக்கிற MERNல மாதிரி. அப்படிதான் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றனால ஸோ பசங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஷெடியூல் அந்த கிளாஸை வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தோம். ஓகே இப்போ வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே. லைக் வந்துட்டு விஜெட்ஸ்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம டேரக்டா ப்ராஜெக்ட்ஸ் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு அதான் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பக்காவா கிடைக்கும். இருக்கும். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இமேஜஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ. ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இமேஜஸ்ல ஆட் பண்ணிடுறேன். கேட்டகரி. ஓகே ஆல்ரெடி இருக்கா நம்மள்ட்ட? ஓகே ஓகே. இந்த மேல இருக்கக்கூடிய கேட்டகரி தான் கீழே இருக்கா? ஓகே ஓகே ஓகே. நம்ம தேவையில்லாம இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஓகே பரவாயில்ல. நோ இஷ்யூஸ். சரி பரவாயில்ல. இந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணது இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இமேஜ் தென் வந்துட்டு இது தென் இது ஓகே. இது இல்ல. சரி நினைக்கிறேன். Prisma images. ஓகே இது ஓகே. ஸோ எல்லாமே இருக்கு. இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணது இருக்கு. யாரோ ஜாயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.
ம். வித்யவர்ஷினி, ஹலோ கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா. இது லாஸ்ட் கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லைண்ணா ஆக்சுவலா. ஓகேப்பா ஓகேப்பா. லாஸ்ட் எது பார்த்தீங்க? லாஸ்டா லாஸ்டா வந்து வெதர் ஏபிஐண்ணா. எதிரி அதுக்கப்புறமா பேப்பர். நீங்க அந்த வெப்சைட் வந்து அப்பதான் ஆரம்பிச்சீங்க. ஓகேப்பா ஓகேப்பா. ஆக்சுவலாக நாங்கள் அதான் வெப்சைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வெப்சைட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லெவல் போயிட்டு இருக்கு. லைக் வந்துட்டு எப்படி இந்த ப்ரோக்ராமேட்டிக்காக லைக் கிளிக் பண்ணோன்னு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் எல்லாமே மூவ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறது. லைக் இந்த சர்ச் இப்போதைக்கு யூஐ டிசைன் மட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு தான் டைம் இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணோன்னா இந்த லிஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எப்படி இது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஹோவர் பண்ணோன்னே எஃபெக்ட் வராது. ஹோவர் பண்ணுறதுக்கு போது ஒரு எஃபெக்ட் வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதான் சிம்பிள். இப்போதைக்கு யூஐ டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் பேஜ் இதெல்லாம் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இந்த கீழே இருக்கிறது எல்லாமே பண்ண போறோம். லைக் வந்துட்டு ஷாப் பை கேட்டகரி, தென் வந்துட்டு இந்த லைக் இந்த அப்படியே க்ளோன் பண்ண போறோம்ப்பா. ஓகேங்களா? இந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் க்ளோன் பண்ண போறோம். அப்புறம் தென் வந்துட்டு சி ஃபிஷ் இருக்குல்ல, சி ஃபிஷை கிளிக் பண்ணோம். லைக் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷோகேஸ் பண்ணணும். அது இந்த பேஜ் பண்ண போறோம். தென் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஃபிஷ்ஷை பற்றின அந்த கஸ்டமைசேஷன் லைக் வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் வேணும், குறிப்பிட்ட கிராம்ஸ்க்கு குறிப்பிட்ட ப்ரைஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்க்க போகிறோம். இதோட யூஐ டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு ஓகேங்களா 2 டேஸ் தான் கிளாஸஸ் இருக்குது. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ளட்டர் கிளாஸ் வந்துட்டு முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு பண்ண போறீங்க. லைக் வந்துட்டு ஹோம் பேஜ் இப்போ சைன்இன் ஆகலை, சைன்இன் ஆகாதனால அந்த மாதிரி இருக்கு. இது சைன்இன் ஆச்சு அப்படின்னா இதில் காட்டும், ஹோம் பேஜஸ்ல ஃபுல்லாக காட்டும். ஸோ நம்ம இங்கே பார்த்தது இப்போ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு பேஜுக்குள்ளே போயிட்டும் நீங்களே பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக சிம்பிள் தான். நம்ம இதளவு கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஜ் போடலை. மை ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் பேஜ் போட்டிருக்கோம். மிச்சபடி வேற எதுக்குமே போடலை. ஸோ அதான் மிச்சபடி இது எல்லாமே நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணி பண்ணிடலாம், க்ளோன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ்ல இந்த ஷாப் பை கேட்டகரி அப்புறம் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் காட்டுறது அது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் யூ அவுட். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகேப்பா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிடலாம். சைன்இன் பண்ணால் ஆக்சுவலாக நிறைய டீட்டெயில்ஸ் காட்டுது. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஃபயர் பேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு நம்ம பண்ணலாம். அதில் ஃபோன் அத்தென்டிகேஷன் இருக்கும். ஃபோன் அத்தென்டிகேஷன் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காட்டுது. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ ஷாப் பை கேட்டகரி. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இது நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இந்த டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டை வந்துட்டு கீழே ஆட் பண்ண போகிறேன். எங்கன்னா ஹோம் பேஜில். ஆக்சுவலாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹோமில் தான் இருக்கும். ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் கண்டெய்னர் பிளா 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 கேரசோல் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், ஒரு சைஸ் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் ஃபார் ஸ்பேசிங் பர்பஸ். ஒன் மினிட். இது சஜஷன் கரெக்டாக. அண்ணா ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருந்ததுண்ணா. சொல்லுங்கப்பா. இது நீங்க வந்து இப்போ அப்ளிகேஷன் நம்ம வந்து மொபைல்ல பண்ணும்போது அது ஃப்ளட்டர் சிம்பிள் அந்த எஃப் மாதிரி தானே இருக்கு. ஆமாம் இப்போ ஆமாம். நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல நான் இங்கே தான் போய் நம்ம அந்த ஆப் ஐக்கானோட இதில் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு. அதோட ஃபோட்டோவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க எந்த இது சொன்னீங்கன்னா? ஓகேப்பா ஓகேப்பா. அது வந்துட்டு நான் எந்த இது சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்பில் சோர்ஸில் மெயினில் ரெஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ட்ராவபிள். ஸோ ட்ராவபிள் கிடையாது. இந்த மிட் மேப் ஹெச்டி இதை தான் வந்துட்டு ஐசி லான்ச்சர். ஸோ இந்த ஃப்ளட்டரோட இது ஐகான்.
ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட டிவைஸோட ஐகான் சைஸ் லைக் நம்ம ஒரு சிலவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஆப் ஐகான் காட்டுறது குட்டியா வச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க பெருசா வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி வந்துட்டு இங்க ஐகான்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இது பெருசா இருக்கா, இது குட்டியா இருக்கா. ஸோ இதுக்கு பதிலாக நம்மளோட ஐகான்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? அது வந்து நம்ம சும்மா அந்த கூகுள்ல போயிட்டு இருக்க பிஎன்ஜி ஆ அது போடலாமா, இல்லைன்னா இதுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குமா? ஓகே, இதுக்கு நான் ஆக்சுவலா வந்துட்டு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1 minute. ஃபிளட்டர் ஆப் லோகோ ஜென்ரேட்டர், ஆப் ஐகான் ஜென்ரேட்டர். ஸோ இது இருக்குல்ல. ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ஐகான், நீங்க ஒரு லோகோ டிசைன் பண்ணிருப்பீங்க, அந்த லோகோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தட் ஷுட் பி இன் திஸ் ஃபார்மேட். ஓகேங்களா? லைக் இன் திஸ் பிக்சல், லைக் வந்துட்டு 1024 into 1024. அதுல இருந்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகாது ஆக்சுவலா. அதை நீங்க என்ன பண்றீங்க, டிராகன் ட்ராப் பண்ணிருங்க. டிராகன் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த ஐகான் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடும் இந்த டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு. இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அந்த மேப் ஹெச்டிஎஃப், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு எந்தெந்த டிவைசஸ்க்குலாம் செட் ஆகுற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் டிஃபால்ட்டாக வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஃபைல்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் கான்ஃபிகரேஷன். இது டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிருக்கணும். நம்ம அங்கே பார்க்கும்போது என்னவா இருந்தது, ஐசி லான்ச்சர் டாட் பிஎன்ஜியா இருந்தது. ஸோ அதுவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐசி லான்ச்சர் டாட் பிஎன்ஜி வச்சுட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபோல்டர், அந்த ரெஸ்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர்ல ஃபுல்லா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிருங்க. ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆயிடும். ஓகே, நான் எதுக்கு நான் அந்த ஐசி லான்ச்சர் டிஃபால்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இங்கேயும் அந்த நேம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இல்ல சப்போஸ் நீங்க வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த நேமை நீங்க எங்கேயும் சேஞ்ச் பண்ணும். எங்கன்னா ஆண்ட்ராய்ட் மனிஃபெஸ்ட் இருக்குல்ல, மெயின்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும். ஸோ இதுல ஆண்ட்ராய்டு ஐகான்ல பாத்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டா ஐசி லான்ச்சர் இருக்கு. ஸோ இங்க நீங்க எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் சேஞ்ச் பண்ணுப்பா. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆனா அப்புறமா இப்போ ஒரு ஆப் வந்து ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்போ Zomato அப்படின்னு ஓபன் பண்ணா ஆமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு ஸ்கிரீன் வந்து டிஸப்பியர் ஆகும். கரெக்ட்டப்பா. அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் அப்படின்னா லைக் வந்துட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம் போகும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அந்த லோகோ வரும். நீங்க சொல்ற மாதிரி ஜொமேட்டோ போகும்போது ஜொமேட்டோ லோகோ வரும். ஸோ ஃபார் சம் டைம் இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒயிட் ஸ்கிரீன் தான் வரும் டிஃபால்ட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த ஒயிட் ஸ்கிரீனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஸ்கிரீன் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. அது நான் சொல்லுங்க. அது தனியா ஸ்கிரீன் நம்ம போடணுமானா, இல்லனா அதுக்கு எங்கயாவது போய் மாத்துற மாதிரி இருக்கும்? அதுக்கு நம்ம வந்துட்டு தனியா நம்ம ஸ்கிரீனும் நம்ம போடலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் மனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குல்ல, ஸோ அதுலயே நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். அதுவும் இல்ல அப்படின்னா இன்னொரு வே இருக்கு. லைக் வந்துட்டு ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு, லைக் பேக்கேஜே இருக்கு. அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். 3 வேஸ்ல பண்ணலாம். அது நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, பேக்கேஜ் ஆட் பண்ணி பண்ணுங்க, அது சிம்பிளா இருக்கும். ஸோ ஈஸி ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் ஸோ சம்திங் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, அனிமேட்டட் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். ஸோ இதோட ஒர்க்கிங் வந்துட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒயிட் இவங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஜொமேட்டோ அந்த மாதிரி வர வைக்கலாம். வர வச்சுட்டு தென் வந்து இதுதான் வந்துட்டு ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு ஹோம் ஸ்கிரீன், ஜொமேட்டோ ஹோம் ஸ்கிரீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. சோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் ஒரு தனி பேஜ்லயே இத பண்ணலாம். அதேதான்ப்பா. ஒரு பிக்சர் வர வைக்கணும் இதுக்கு பதிலா அப்படின்னா கூட நம்ம பண்ணலாம்ப்பா, டைரக்டா பண்ணலாம். இங்கேயே அதுக்கான இதெல்லாம் இங்க பாருங்களேன், பிக்சர் தான் இவங்களும் வர வைக்கலாம். அசட் இமேஜ், அப்புறம் கஸ்டம் விட்ஜெட், ஒரு குறிப்பிட்ட விட்ஜெட் லைக் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு கண்டெய்னர் வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் யூஆர்எல் இமேஜ் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட்ல இருந்து இமேஜ் எடுக்கிறோம். ஸோ அதை வர வைக்கிறோம். அப்புறம் ஒரு ஐக்கான வர வைக்கிறான் பாருங்க, ஐக்கான வர வைக்கிறான். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணலாம்ப்பா இதுல இருந்து. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் இதை பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்துட்டு புரியும் என்னென்னலாம் இருக்கு இதுல அப்படின்றது புரியும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. பரவாயில்லப்பா. ஓகேப்பா. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துட்டு சென்ட் பண்றேன். ஓகே. ரைட், இப்போ ஷாப் பை கேட்டகரி நம்ம பார்க்க போறோம். ஓகே.
ஓகே. ஸோ கீழே ஒரு சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், ஆட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ தென் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ சேவ் பண்றேன். ஓகே, இது வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன், ஷாப் பை கேட்டகரி. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் நம்ம. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், அப்புறம் கலரும் சேஞ்ச் பண்ணுவோம். அது பிளாக்ல இருக்கு, நம்மளோட ஆப்போட தீம் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் பிரைமரி கலர்ல. ஸோ பேலட் டாட் பிரைமரி கலர். அப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் 30 கொடுத்து பார்க்கலாம். செட் ஆச்சு அப்படின்னா இருக்கட்டும், இல்லைனா சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அது கேப்ஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் கேப்ஸில் மாற்றிக்கிறேன். டாட் டூ அப்பர் கீஸ் போட்டுறேன். இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் தான். ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். இப்போ லெஃப்டில் வரணும். ஸோ லெஃப்டில் நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ஒரு காலமில் ரேப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது ஒரு காலம்ல ரேப் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு இது ஒரு தனியா ஒரு விட்ஜெட்டா வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட். ஸோ இந்த விட்ஜெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா வந்துட்டு ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு கொடுத்து அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இங்கே அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் போட்டேன் அப்படின்னா ஹோம் பேஜில் ரொம்ப பெருசாக இருக்கும்ல. ஸோ அதனால நான் இதை நான் ஒரு தனியான ஒரு விட்ஜெட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த விட்ஜெட்டை காப்பி பண்ணிட்டு தென் வந்துட்டு யூட்டில்ஸ் இருக்குல்ல, யூட்டில்ஸ்குள்ளே நான் வச்சுக்கிறேன் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஷாப் பை கேட்டகரி. ஓகே. டாட் டாட். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஸ்டேட் லெஸ்ல இருக்கு டிஃபால்ட்டா. நான் வந்துட்டு எதில் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டேட் ஃபுல்ல சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் டாட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுவே கன்வெர்ட் டு ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்டேட் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடும். தென் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணி முடிச்சது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ தட் இது வந்துட்டு ஸ்டார்ட்ல நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது இம்போர்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம், பட் ஆனால் ஸ்டார்ட்ல வந்து நிற்கல. ஸோ அது நம்ம எதனால அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே குளோபலாக ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா பார்க்கலாம் இந்த மொத்த இந்த காலம்க்கு. ஓகே. ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு, ஸ்டார்ட்ல வந்துருச்சு. ஏன்னா நம்ம மொத்தமாக இருக்கிற அந்த காலம்ல கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஓகே. ஸோ இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே பேடிங் ஆட் பண்றேன். லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு பேடிங் ஆட் பண்ண போறேன். சிமெட்ரிக், ஹரிசாண்டல், டிவைஸ் வித். ஓகே, இங்கே டிவைஸ் வித்தே காணோம். ஆக்சுவலாக நம்ம அதை கெட் பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் லே அவுட்டை நமக்கு ஏற்ற மாதிரி. நான் இது என்ன பண்ணுறேன், இந்த கோடை வந்துட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் வித்லேருந்து 0.1. ஓகே, லைக் வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விட சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்கு. 0.5 மேபி. ஓகே, பெட்டர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஒரு ஹைட்டு. ஸோ டிவைஸ் ஹைட் 0.7
சம் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, ஒரு 4 கொடுத்துக்கிறேன் மேபி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ கண்டெய்னரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவல் ஒரு கண்டெய்னரில் காலம் சைல்டு. ஸோ சைல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு என்னவா இருக்குது, ஒரு இமேஜாக இருக்குது. செகண்ட் சைல்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டெய்னர் தட் ஹாஸ் டு பி இன்சைட் த ரோ. ஓகேங்களா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஒரு ரோ தான், ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? ரோவில் 4 கண்டெய்னர் இருக்கு. ரோவில் 4 கண்டெய்னர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கான டிசைன் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னரோட சைல்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், காலம்ல சில்ட்ரனு. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டாட் அசெட். ஸோ இமேஜஸ் ஸ்லாஷ் கேட்டகரி. ஸோ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த கேட்டகரிக்குள்ள. அதை நம்ம கேட்டகரியில் இருக்கக்கூடிய இமேஜ் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். டாட் ஜேபிஜி. இது என்ன இமேஜ்னு தெரியல ஆக்சுவலா. ஓகே, இது நியூட்ரிபிக் இமேஜா? ஓகே ஃபைன். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு நியூட்ரிபிக் கிடையாதுங்க, இங்கே சீஃபிஷ் இருக்கு. ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டெம்ப்ளேட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு ஹைட் டிஃபைன் பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் டிஃபைன் பண்ணுறோம். ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது கரெக்டாக இல்லையான்றது நம்ம அவுட்புட் பார்த்தா தான் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0.1 ரொம்ப பெருசு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா கீழே அடி வாங்குது. ஓகே, இப்போ 0.1 பத்தலை. ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், கண்டெய்னர் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணிடலாம். கீழே இமேஜ் கீழே என்ன சொன்னோம், டெக்ஸ்ட்னு சொன்னோமா, சி ஃபிஷ் அப்படின்றத வச்சுக்கலாம். வேற இமேஜ் ஏதாச்சும். ஓகே, இது இல்லை. 4 5 6 எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்குறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் மாறுது ப்ரிவியூ, அது பார்க்குறேன். 7. ஓகே, இது கரெக்டாக இருக்குது சி ஃபிஷ்க்கு. ஓகே, பெட்டர். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு லைக் இமேஜஸ் இருக்கு. இமேஜ் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபிஷ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இது ஓகே டெக்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கு. பட் ஆனால் தட் ஹாஸ் டு பி அப்பர் கேஸில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாட் டூ அப்பர் கேஸ் கொடுத்துட்றேன். தென் வந்துட்டு இதை போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, போல்ட் ஆயிடுச்சு. ஃபைன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜுக்கு நம்ம சைஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொடுக்க போகிறோம். இமேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஹைட்டில் 2 கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப குட்டியாக இருக்கு. மேபி 3. ஓகே, சைஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 3 பெட்டர். இப்போ 3.5 ட்ரை பண்ணலாம். ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னருக்கு ஒரு பார்டர் கிரியேட் பண்ண போகிறோம்ப்பா. ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும் ஒரு பார்டரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் இருக்குது சுற்றி. ஸோ நம்ம ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க இதை கண்டெய்னருக்குள்ளே வைக்கல, கார்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. எதை வச்சு நான் வந்துட்டு கார்டு விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு எலிவேஷன் ஃபீல்டு இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு மாதிரி பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இவங்க கார்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்னருக்கு பதிலாக வந்துட்டு கார்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, கார்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணி காட்டுறேன் கார்டை. 1 மினிட், இங்கே சேவ் பண்ணிட்டேன். கார்டை சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், லைக் இப்போ நமக்கு ஒரு கீழே ஒரு அனிமேட்டட் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். லைக் அந்த எலிவேஷன் ஃபீல் கிடைக்கும் நமக்கு.
ஷேடோயிஷா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே ஒரு முக்கியமாக ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த ரோக்கு கீழே ஒரு 0.1 கொடுக்குறேன் மேபி. ஸோ அப்போ நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரியுதா, ஒரு கார்டு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு ஃபீல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கார்டு கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பார்டர் ஃபீல் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும் நமக்கு. அதாவது இது மேலேயும் வந்துட்டு கொடுத்துருக்கோம். எதனால மேலே இது வந்துட்டு தெரியல, அது தெரியல அப்படின்னா இமேஜ் ஆக்சுவலாக அந்த பார்டர் இல்லைல்ல, இமேஜில் அந்த பார்டர் இல்லை, ஸோ அதனால அந்த மாதிரி தெரியாமல் இருக்கு. ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மொத்தமாக இன்னொரு வாட்டி ஷேப் ரெக்டாங்குலர் பார்டர். ஓகே, ரவுண்டட் ரெக்டாங்குலர் பார்டர், பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இமேஜோட அந்த ஃபிஷ்ஷோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபிஷ்ஷோட இமேஜ் வேணுங்க, 1 மினிட். ஆக்சுவலாக வேற ஃபிஷ் நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம். இது வேற ஃபிஷ், இது வேற ஃபிஷ். அப்போ இமேஜ், அந்த ஃபிஷ்ஷோட இமேஜ் எங்கன்னு தெரியல, தேடி பார்க்கலாம். 10, 11. ஓகே 11 இல்லை, ஓகே 10 தான். ஸோ அப்போ நம்ம வேற இமேஜ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷோட இமேஜை நம்ம எடுத்து வைக்கலப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, இங்கே இருக்கு. இமேஜ் 11. ஓகே, இமேஜ் 11 எடுத்து இங்கே போட்டுருக்கோம். ஓகே பக்கா. இமேஜ் 11.jpg. ஓகே, இது எதனால இந்த ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வெப்ல நம்ம நார்மல் மொபைல் அப்ளிகேஷனை டேரெக்டாகவே வந்துட்டு ரன் ஆகிடும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜஸ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தால் நம்ம 2 வேஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகல, எக்ஸெப்ஷன் வருது. ஸோ ஸ்டாப் தந்துட்டு திரும்ப ரீரன் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டாப் தந்துட்டேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ தட் மேபி ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இது ஓகே பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான், ஓகேங்களா, இதே மாதிரி தான் அடுத்த எல்லாமே. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட போகிறோம். டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்பிளே பண்ணிடலாம். டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே சிம்பிள் தான். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை குறிப்பிட்ட இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணோன்னே அந்த கேட்டகரி லிஸ்டிங் பேஜ் போடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கேட்டகரி கிளிக் பண்ணோன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் போடும். ஸோ இந்த 2 UI இருக்கு. ஸோ வில் ட்ரை டு கவர் தட். ஓகே ஓகே, அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இந்த கார்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் என்ன சொன்னேன், ஒரு ரோல 4 கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேங்களா, அப்போ ஒரு வாட்டி இதை காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ண போறோம், அப்புறம் இந்த நேம் சேஞ்ச் பண்ண போறோம். அது இதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மொத்தமா இது இருக்கு இல்லையா, இதை ஒரு மெத்தடா நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேங்களா, கேட்டகரி கார்டு. ஓகேங்களா, ஸோ இது உள்ளே இருக்கட்டும்.
ஓகே 1 மினிட் ரன் ஆயிடுச்சு. ஓகே ஸோ சார்ஜ் 45 இருக்கு, நோ இஷ்யூஸ். ஓகே இப்போதான் கனெக்ட் ஆகுது. ஓகே ரன் ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சுப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிட். ஓகே இங்கே ஆக்சுவலாக இன்னொன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் கவர் கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலே ஒரு பார்டர் ரேடியஸ் எனக்கு வந்துட்டு காட்ட போகிறது இல்லைப்பா. ஓகேங்களா? எதனால அப்படின்னா இங்க பாருங்க ஷார்ப்பா தான் இருக்கு, பட் ஆனா எனக்கு பார்டர் ரேடியஸ் காட்டணும். எதனால இங்க காட்ட மாட்டேங்குது அப்படின்னா இந்த இமேஜ்ல பார்டர் ரேடியஸ் கிடையாது. ஸோ தட் இப்போ நான் இதை என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் நான் கொடுக்கணும். இமேஜுக்கு நம்மளால டைரக்டா பார்டர் ரேடியஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை கண்டெய்னருக்குள்ள போடணும். ஓகேங்களா? சரி இருங்க நான் சொல்றேன், சொல்லியே கொடுத்துறேன். இமேஜை கண்டெய்னருக்குள்ள போட்டாச்சு. ஸோ இப்போ டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் இமேஜில் டெக்கரேஷன் இமேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதில் ஒன்று நம்ம அசெட் இமேஜ் ஆட் பண்ணலாம், இல்லைனா நெட்வொர்க் இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட இது என்னது அசெட் இமேஜ். ஸோ இதை வந்துட்டு இங்கே ஃபுல்லாக போடுறேன். ஓகே அசெட் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சைல்டே எனக்கு தேவை கிடையாது, எல்லாமே எடுத்துடுறேன். ஜஸ்ட் இது மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு சேவ் பண்ணி பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும், அந்த ஷாப் பேஜஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே இருங்க, ஆக்சுவலாக இமேஜ் லோடே ஆகலை. இமேஜ் லோட் ஆகலை, 1 மினிட். டிவைஸ் ஹைட்ல இருந்து கண்டெய்னரோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.3 செட் பண்ணியிருக்கோம். டெக்கரேஷன் இமேஜ் எதனால் இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா ஓகே 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 காலம்ல இருக்கு. ஸோ காலம் இந்த கார்டு இருக்கு, கார்டை இது பண்ணிக்கிறேன். ஓகே சி ஃபிஷ் எதனால இந்த மாதிரி எம்டியா வருதுன்னு பார்க்கலாம். ஓகே டெக்கரேஷன் இமேஜ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே 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 கண்டெய்னர் இமேஜ் பேக்ரவுண்ட் டெக்கரேஷனு ஃபிட் பாக்ஸ் ஃபிட் நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன், நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே இப்பயும் அப்படிதான் இருக்கு, 1 மினிட் இருங்க. ரவுண்டட் கண்டெய்னர் ஓகே 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 ஆக்சுவலாக நம்ம ஹைட் டிஃபைன் பண்ணியிருக்கோம், வித் டிஃபைன் பண்ணல. வித் டிஃபைன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே நம்ம வித்து கொடுக்கலப்பா ஆக்சுவலாக, அதனால தான் நமக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ வித்து கொடுத்தாச்சு. ஓகே இப்பயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேஜஸ்ல தான் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி. இப்போ கார்டு நான் என்ன பண்றேன், ஒட்டுமொத்த கார்டுக்கும் இந்த மாதிரி ரவுண்டட் ரெக்டாங்குலர் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபுல்லா 4 சைட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்குலரா இருக்கும், லைக் அந்த பார்டர் ரேடியஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் அப்போ ஸ்டில் இங்கே நமக்கு ப்ராப்ளம் வருது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இமேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் தான் இருக்கு, அந்த கர்வ்ட் எட்ஜஸ் இல்லை. ஸோ அதனால நமக்கு இருக்கு, அதனால தான் நம்ம கண்டெய்னருக்குள்ள போட்டு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அது அப்படின்னு சொன்னேன். இப்போதான் நம்ம அதை ஆக்சுவலாக அச்சீவ் பண்ண போறோம். இதில் பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறோம். இந்த கண்டெய்னருக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறோம். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுக்குறேன். அதே நான் மேலே எவ்வளோ கொடுக்கணும் அதே மாதிரி தான் கீழே கொடுக்க போறேன். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து அந்த கர்வ்ட் அனிமேஷன் லைக் இங்கே எவ்வளோ ஃபீல் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் டாட் ஒன்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்லி கொடுத்துட்டு டாப் லெஃப்ட்ல ரேடியஸ் டாட் சர்க்குலர் அது வந்துட்டு 20.
அப்புறம் டாப் ரைட்ல 20. ஆனா பாட்டம்ல எனக்கு அந்த ரேடியஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் ஒண்ணு இல்லை அப்படியே விட்டுறணும். இப்ப பாருங்க நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் கிடைச்சிரும் பாருங்க. கிடைச்சிருச்சா? ஆக்சுவல் ரிசல்ட் கிடைச்சிருச்சா? சிம்பிள். பட் ஆனா இவ்வளவு கேர்டா இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா லைட்டா தான் கேர்டா இருக்கு. ஓகேங்களா? லைட்டா அந்த ஒரு ஃபீல். ஸோ 20 கொடுக்க வேணா, நம்ம 5 கொடுத்தா போதும். பட் ஆனா இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு ஆக்சுவலா. ஓகே, லைட்டா ஒரு ஃபீல் கொடுத்தாச்சு. 5 பெட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த விஷயத்துல ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ஒரு காமனா ஒரு மெத்தட் மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ண போறோம், இந்த இமேஜ் பார்த்து தென் வந்துட்டு இந்த இமேஜ் டைட்டில். ஸோ இதை நம்ம வந்துட்டு பேராமீட்டரா பாஸ் பண்ண போறோம். காமன் மெத்தடா கிரியேட் பண்ணிட்டு பேராமீட்டரா பாஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ரெக்வயர்ட்ல ஸ்ட்ரிங், இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் பாத். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன், எல்லாமே இது கேட்டகரி தான். ஸோ எல்லாமே சேம் தான். இமேஜ் பாத் ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டில், சாரி டெக்ஸ்ட் தான் வச்சிருந்தோம் மேல இங்க. ஸோ டெக்ஸ்ட் ஓகே ஃபைன். இப்போ நம்ம இங்க அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணோம்பா. ஃபர்ஸ்ட் கார்டுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். இது என்னது, சி ஃபிஷ். ஓகே, இதோட இமேஜ் பார்த்து என்னது, அந்த இமேஜ் 11. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க சேவ் பண்ணி பார்க்குறேன். அதே அவுட்புட் தான் வரும். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ என்னவோ அதே தான் வருது. ஓகே, இப்போ பக்கத்துல நான் ஆட் பண்ணேன். ஸோ ஒரு இல்லை 4. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த டைட்டில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபில்லட்ஸா. ஓகே, ஸோ ஃபில்லட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம மேல யூஸ் பண்ண இந்த ஃபில்லட்டுக்கும் ஆக்சுவலா நம்ம பாருங்க சி ஃபிஷ் வந்துட்டு நம்ம மேல இருக்கிற கேட்டகரி தான் நம்ம போட்டிருந்தோம். கீழே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா. ஃபில்லட்ஸ் வேற இருக்கு. ஐ மீன் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். மேல வேற இமேஜ் இருக்கு ஃபில்லட்ஸ்ன்ற இமேஜ், கீழே வேற இருக்கு ஃபில்லட்ஸ். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணதே யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டர். உங்களுக்கு புரியுதுலப்பா? இதளவு புரிஞ்சதில்ல நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு புரியுதுல்ல? எந்த டவுட்ஸ் இல்லைல்ல உங்களுக்கு? புரியுதுண்ணா. ஓகே, ஓகேப்பா. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ ஓகே ஃபைன், பக்காவா போயிட்டு இருக்கு. சரி, நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இது டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நான் மேல இருக்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். சரி, இதுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி 2 அப்படின்னு. ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணோம்ல, இதை நான் என்ன பண்றேன், கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எது இல்லைன்னா இது ஒரு தனியா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லா கேட்டகரியும் தனியா வச்சுக்கிறேன். அப்போ நான் இங்க இமேஜ் பார்த்து சேஞ்ச் பண்ணணும் தானே. இது வந்துட்டு கேட்டகரி 2. ஸோ இங்க சேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் என்ன சொன்னேன், இங்க ஏதாச்சும் நம்ம அசெட் ஃபோல்டர் லைக் இந்த இதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பப்ஸ்பெக் YAML இருக்கு இல்லையா, பப்ஸ்பெக் YAML போயிட்டு இங்க நம்ம ஆட் பண்ணணும் அதை. இப்போ கேட்டகரி நான் ஆல்ரெடி இருந்தது, இப்போ கேட்டகரி 2 நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். எப்பயுமே நீங்க இந்த பப்ஸ்பெக் YAML கண்ட்ரோல் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா flutter pubget இந்த கமாண்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணும், அவ்வளவுதான். நம்ம கண்ட்ரோல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரன் ஆகும். ஓகே ஃபைன், எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போறேன். இப்போ மேபி ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஓகே, வரல, இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ காம்போஸ், கிராப்ஸ், ட்ரை ஃபிஷ், ஃபில்லட்ஸ். ஓகே, இமேஜ் 11. ஐயோ, இது ஓகே, ஃபுல்லாவே இது பண்ணிக்கிறேன். ஓகே, ரீப்ளேஸ். ஓகே, ஸோ இது எனக்கு தேவை கிடையாது, மேலே இருக்கிறது தேவை கிடையாது. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்மா இமேஜஸ் இதுவும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், மிச்சதெல்லாம் தேவை.
கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஓகே இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இருங்க, unable to load the set. எதனால அப்படின்னா ஸோ ஓகே இந்த மாதிரி ஏதாச்சும் இமேஜ் அசெட்ஸ் வந்துட்டு லோட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்றீங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்ணுங்க. எதனாலனா இப்போ நம்ம பப்ஸ்பெக் டாட் யாமல்ல நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, பார்த்து நம்ம ஆட் பண்ணோம் ஒன்று, அதுக்கப்புறம் இங்க புதுசா நியூ இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ வெப்ல மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்பா. இதுவே நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னா நீங்க அதிகமா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. வெப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இதையும் நான் வச்சுக்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறேன். ஃபில்லட்ஸ் அண்ட் ஸ்லைசஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த இமேஜ், இந்த ஃபில்லட்ஸ் அண்ட் ஸ்லைசஸ் இந்த இமேஜ். ஸோ ஃபில்லட்ஸ் அண்ட் ஸ்லைஸ். ஓகே, எல்லாத்துக்குமே ஃபார்மேட் வந்துட்டு டாட் ஜேபிஜி தான். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. இங்கே டாட் ஜேபிஜி தான் கொடுத்துருக்கோம் காமனாக. ஓகேங்களா, இதுவே டாட் பிஎன்ஜி மாறி மாறி இருக்கு அப்படின்னா மொத்தமாக இந்த டாட் ஜேபிஜி கூட நம்ம டைனமிக்காக நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். லைக் வந்துட்டு இங்கே இருந்து டாட் ஜேபிஜி டாட் பிஎன்ஜி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சிம்பிள். ஸோ ஃபில்லட்ஸ் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்லட்ஸ் பண்ணிட்டோம். டுடேஸ் டீல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். டுடேஸ் டீல் ஓகே, டுடே டீல்ஸ் தென் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் டாட். ஓகே, டாட் பின்னாடி அந்த எக்ஸ்டென்ஷன் கீழே ஆல்ரெடி காமனாக கொடுத்துருக்கோம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே டுடே டீல்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இருங்க, ஓகே லோட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரீரன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே ரோனு கூட நம்ம போட்டுக்கிறது தேவை கிடையாது. இதை விட்டு நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருந்தோம் என்ன விட்ஜெட் அப்படின்னா ரேப் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எடுத்துக்கும். எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ இருக்கணும், செகண்ட்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இங்கே ரேப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரேப்பும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரேப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஸோ தென் இது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு இந்த இமேஜஸ் ஆட் பண்ணுறது சிம்பிள் தான். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு தென் வந்துட்டு இந்த லிஸ்டிங் பேஜ் பண்ணிடணும்பா. லிஸ்டிங் பேஜில் நம்ம ஒரு கார்டு நம்ம பண்ணோன்னா போதும். ஓகேங்களா, ஒரு கார்டு பண்ணோன்னா போதும். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம காமன் மெத்தடாக நம்ம வச்சுக்க போகிறோம். அதில் இந்த பேராமீட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இந்த இமேஜ் பேராமீட்டர், தென் இந்த நேம் பேராமீட்டர், தென் இந்த குவான்டிட்டி இந்த வெயிட் பேராமீட்டர், தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பேராமீட்டர். ஸோ இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி டைனமிக்காக பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சி ஃபிஷ் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதாவது ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் எடுத்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் மிச்ச கேட்டகரிஸ்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்டர் பண்ணுற பேஜ் வேற பேஜாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன், அதை நீ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ தட் நீங்களும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட. ஓகே, அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்டோட அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வச்சுக்கோங்கப்பா. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரா. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன்ஸ் இப்போ நம்ம இதில் மொத்தமாகவே இவ்வளோ ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் தான் இருக்குது, பார்த்தாலே புரியும். ஸோ யூட்டில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான யூட்டிலிட்டி என்னென்னலாம் இருக்குது, ஷாப் பை கேட்டகரி, ரைட், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப் டிவிஷன்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நான் யூட்டில்ஸாக நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுவே நம்ம டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டிபி சர்வீஸ் டிபின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். டிபிக்குள்ள டேட்டா பேஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா
அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஓகே, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க எதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. நமக்கு அது டைமும் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெவலப்பர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் அப்படின்றத அது ப்ரூவ் பண்ணும். நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபைல் நேம் கூட, நீங்கள் கொடுக்குற அந்த ஃபைல் நேம் கூட டிஃபைன் பண்ணும். ஸோ ஓகே, ரன் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேசிங் ஆட் பண்ண போறோம்ப்பா. ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்க போறேன். மெயின் ஆக்சிஸ் அரேஞ்ச்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்க போறேன். கொடுத்தா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சா? இங்கே ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். மேபி அந்த கார்டோட சைஸ் இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறவங்க. ஓகே, 4. இங்க ஸ்பேசிங் கொஞ்சம் பெருசா இருக்கு, மேபி நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த ஸ்பேசிங் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்பேசிங் ஓகே, இங்க பேடிங் இருக்கு. ஓகே, 5 கொடுத்துக்கிறேன், பெட்டரா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் 6. ஓகே, இப்போ பெட்டர். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஃபுல்லா பக்கவா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீழே ஆட் பண்ண போறேன் கண்டெய்னர்ல. அதே மாதிரி தான்ப்பா, சேம். என்ன பண்ண போறேன், இந்த ரோ அப்படியே காப்பி பண்ண போறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட், காப்பி பேஸ்ட். கீழே 2 தேர்ட் ரோல 2 தான் இருக்கு. ஸோ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்கே 4 இருக்கு, ஸோ அதனால 4 வச்சுக்கிறேன். இந்த டைப் மட்டும் செக் பண்ணிக்கலாம். லாப்ஸ்டர், கிராப், ப்ரான். ஓகேங்களா? ஸோ அதோட நேமிங் செக் பண்ணிக்கலாம். கேட்டகரி 2ல ஓகே, லாப்ஸ்டர், கிராப்ஸ், ப்ரான், ப்ரான்ஸ். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபிஷ். ஓகே, ட்ரை ஃபிஷ். ஓகே, ஸோ இந்த நேம் ஆட் பண்ண போறேன். லாப்ஸ்டர். நான் கேப்ஸா கொடுக்குறேன், ஸ்மாலா கொடுக்குறேன்றது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் இங்க என்ன பண்ணிட்டேன், மொத்தமா .2 அப்பர் கேஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அது ஆக மொத்தம் எனக்கு அப்பர் கேஸ்ல தான் வரப்போகுது. ஓ, காப்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா ஓகே, கிராப்ஸ், ப்ரான்ஸ், ட்ரை ஃபிஷ். ஓகே, கீழே என்ன நமக்கு இருக்கு, காம்போஸ், நியூட்ரிபிக்ஸ். இங்க என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். காம்போஸ், நியூட்ரிபிக்ஸ், நியூட்ரிபிக்ஸ். ஓகே, ஓகே, காம்போஸ், நியூட்ரிபிக்ஸ். ஓகே, சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பேசிங் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், சைஸ் பாக்ஸ். ஓகே, பக்கா. இது நம்ம லாஸ்ட் இது ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு இது அப்ளை ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இதுக்கு மட்டும் ஸ்பேஸ் பிட்வீன் தேவை கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி வித் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஃபைன், கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இந்த வெர்டிகல் ஸ்பேசிங் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது நான் என்ன பண்ண போறேன், ஒரு ரோக்கு நடுவுலையும் ஹைட்டு, ஒரு எம்டி ஹைட் நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ 1, maybe 2. ஓகே, 2. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பெட்டரா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்படியே நம்ம யூஐ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, வேற எதுவும் மிஸ் ஆகல. மேபி என்ன மிஸ் ஆகுதுன்னா இந்த காரோட கலரு இங்க ஒயிட்ல இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேயிஷா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த காரோட கலரை சேஞ்ச் பண்ண போறேன். கலர் ஸ்டார்ட் ஒயிட் கொடுக்க போறேன்.
ஓகே, இப்போ பெட்டர். ஓகே ஃபைன். வேற எல்லாமே பண்ணியாச்சு ஷாப் பை கேட்டகரி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுலப்பா, இதளவு புரிஞ்சதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சதுல. புரியுதுண்ணா. ஓகே ப்ரோ. ஓகேப்பா, நைஸ் நைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணணும் ஒரு பேஜுக்கு போகுதுல்ல, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பண்ணணும்ல, இதை கிளிக் பண்ணணும் ஒரு பேஜுக்கு போற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கார்டை டேப் பண்ணணும். ஸோ கார்டில் டிஃபால்ட்டா ஆன் டேப்புன்ற அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், கெஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்றேன். கெஸ்டர் டிடெக்டர் ஆன் டேப். ஓகே, ஆன் டேப் பண்ணோன்னு எதனால இந்த மாதிரி எரர் காட்டுது அப்படின்னா, நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த மெத்தடோட டைப் என்ன கொடுத்துருக்கேன், கார்டு கொடுத்துருக்கேன். ஆனா ரிட்டர்ன் பண்றது என்னது, கெஸ்டர் டிடெக்டர் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஒண்ணு இந்த எரர் போடணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இதோட டைப் வந்துட்டு கெஸ்டர் டிடெக்டரா மாத்தணும். இல்ல நான் என்ன பண்றேன், பேரண்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட் என்னது விட்ஜெட். ஸோ அதோட டைப் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் டைப் வேணா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ புரியும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். கெஸ்டர் டிடெக்டர். இப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு இதுவும் ஒரு ஸ்கிரீனுக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவுமே டைனமிக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்றேன், இதையுமே ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை டைனமிக்கா பாஸ் பண்றேன். ஆன் டேப். ஆன் டேப்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஆன் டேப்னு ஒரு ஓகே ஃபங்க்ஷனு ஆன் டேப். ஓகே ஃபைன். இப்போ எல்லாத்துக்கும் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ல, ஸோ அதை பாஸ் பண்ணோம்ல நம்ம, பாருங்க ஆன் டேப். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்ம கீழே எல்லாமே எரர் காட்டுது, எங்கெல்லாம் எரர் காட்டுதோ அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு மொத்தமாக அந்த லைன்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஒர்க் ஆகிட்டு இருக்கும், இருங்க 1 மினிட். ஓகே ஓகே ஓகே, என்ன ப்ராப்ளம்னா, ஓகே இங்கேருந்து பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க. ஓகே ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஆன் டேப் நம்ம கொடுத்தாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சி ஃபிஷ் மட்டும் நான் சொல்றேன், அதை சொல்லியிருந்தேன், மிச்சம் எல்லாமே சிம்பிள் தான். அதே சேம் லேஅவுட் தான், நீங்க அதை சேஞ்ச் பண்ண போறீங்க, ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நேவிகேட்டர் டாட் புஷ் மெட்டீரியல் பேஜ் ரவுட். நம்ம எப்படி நம்ம ஒரு பேஜுக்கு நம்ம புஷ் பண்ணுவோமோ அதை இங்கே பண்றோம். மெட்டீரியல் பேஜ் ரவுட் என்ன பேஜுக்கு புஷ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிஷ் கேட்டகரி, அதாவது ஃபிஷ் ஸ்கிரீனுக்கு. ஃபிஷ் கேட்டகரி சி ஃபிஷ் தானே இது. ஓகே, சி ஃபிஷ் கேட்டகரி. ஓகே டாட் டாட். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சி ஃபிஷ் கேட்டகரி. ஸோ ஸ்கேஃபோல்ட், டிஃபால்ட்டாக ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே ஃபைன். இங்கே அந்த சி ஃபிஷ் கேட்டகரியை கால் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒன் மினிட். mouse cursor, system mouse cursor dot click கொடுக்குறேன். எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ சொல்றேன் இருங்க, வெப்சைட் லோட் ஆகட்டும். ஓகே பாருங்க, டிஃபால்ட்டா நமக்கு இந்த என்னோட கர்சர் பாருங்க பாயிண்டர்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு கரெக்டா இது மேல ஹோவர் பண்ணும்போது எனக்கு லைக் இங்க இந்த கார்டில் ஹோவர் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளிக்கா மாறுதெல்லாம் இந்த கர்சரு. ஸோ அதுக்கு தான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கொடுக்காத போது எப்படி இருந்ததுன்னா இந்த பாயிண்டராக தான் இருந்தது. ஸோ கிளிக்குன்னு கொடுத்தனால கரெக்டாக இந்த கர்சர் வந்துட்டு கிளிக் பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு தான். இப்போ பாருங்க, நான் இந்த சி ஃபிஷ்ஷை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபிஷ் ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சுப்பா, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். கீழே இங்கே என்ன நல்லா இருக்குன்னா ஃப்ரெஷ்மா. ஸோ இந்த 3 இமேஜஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ இந்த 3 இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன்னா ஓகே, இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஓகே இந்த ப்ரோக்ராமேட்டிக்கல் லிஸ்ட் வியூ பண்ணியிருக்கோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ஸ்லைடர் நம்ம பண்ணியிருக்கோம். இதேமே நம்ம தனியாக ஒரு மெத்தட் இந்த யூட்டில்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா கன்சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளோட ஹோம் பேஜ். ஓகே, இங்கே ஷாப் பை கேட்டகரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி பக்காவாக நம்ம தனித்தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கு, எனக்கு புரியுது. ஓகே, என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு புரியுது. ஷாப் பை கேட்டகரியா வச்சிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் இங்க புரிஞ்சுக்கலாம். லைக் ஓகே, இப்போ இங்க நான் ஒரு ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றேன். அப்புறம் அதுக்குள்ள அந்த கேட்டகரி எல்லாமே நான் டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ ரீடபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம் இந்த மாதிரி வச்சிருந்தா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு காலம் கூட தேவை கிடையாது, ஏன்னா எல்லாமே காலம்ல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இமேஜ் ஆட் பண்ண போறேன். image dot asset images slash நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த இமேஜஸ் தான். ஃப்ரெஷ்மா இங்க என்ன இமேஜஸ் காட்டுறோம். ஓகே, இது ஓகே, இது என்ன ஃப்ரெஷ்மா இமேஜஸ். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன இமேஜஸ்ன்னு தெரியல. இமேஜஸ் டாட் பிஎன்ஜி. ஓகே, இது ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த இமேஜ் வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணோம். பேடிங் நம்ம அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் ஸ்பேஸ் விட்டு அடுத்த இமேஜ். ஸோ ஓகே, ஸோ இப்போ இமேஜ் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ நேம் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு மினிட். ஓகே 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 ஓகே, என் சீனே மாத்திட்டேன் நேம். ஓகே ஃபைன், இப்போ காப்பி பண்ணியாச்சு. images 3, images 4. ஓகே, images 4 ஃப்ரெஷ்மா எதுவும் மிஸ் ஆகுது. images 4 ஃப்ரெஷ்மா டாட். ஓகே, இது ஜேபிஜி, பிஎன்ஜி கொடுத்துருக்கோம் போல, இது ஜேபிஜி. ஓகே 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 பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு பேடிங் வேணும்ப்பா மொத்தமா எல்லாத்துக்கும். பேடிங் வந்துட்டு என்ன பண்றேன், சிமெட்ரிக்ல கொடுக்குறேன், ஹரிசாண்டல். ஓகே 5 மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர். ஓகே, பெட்டர். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எல்லா இமேஜஸ்க்கும். ஓகே, ஓகே ஓகே ஓகே, ஸோ டன், முடிச்சாச்சு. இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ஹைட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க, நம்மளது ஹைட் அதிகமாக இருக்கு. சரி ஓகே, அந்த ஹைட் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க என்ன இதுன்னு. ஓகேங்களா, ஏன்னா இதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைட் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா, சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு அதை சைஸ் பாக்ஸில் ரேப் பண்ணிவிட்டு ஹைட் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஹைட் எவ்வளோ ஹைட் வருதோ பார்த்து பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ சிம்பிள், இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கீழே அபவுட் ஃப்ரெஷ்மான் இருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன், ஏன்னா இது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னரில் காலமு, கண்டெய்னர் கலர் ஒயிட்டு. ஓகேங்களா,
ஸோ கண்டெய்னர்ல காலம்ல பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அபவுட் ஃப்ரெஷ்மா, இது கிரீன் கலர்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது, தேர்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? சிம்பிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபூட்டரும் வந்துட்டு யூ கேன் டூ இட் சிம்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட கலர் வந்துட்டு பிளாக்கு. அதுக்கப்புறம் கண்டெய்னர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோ இருக்க போகுது. ரோல 4 காலம்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலம் இது, செகண்ட் காலம் இது, தேர்ட் காலம் இது, ஃபோர்த் காலம் இது. ஓகேங்களா? காலம்ல நீங்க ஆட் பண்ண போறீங்க இது எல்லாமே. ஸோ சிம்பிள் தான், இதுவுமே உங்களுக்கு தெரியும், பண்ணிடலாம். ஸோ அதனால இதுல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நம்ம டைரக்டா நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா, இப்போ கிளிக் பண்ணோம்ல, கிளிக் பண்ணோன்னு இந்த கேட்டகரி லிஸ்டிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ நம்ம அங்க போயிடலாம். இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. பட் ஆனா அதர்வைஸ் இந்த மாதிரி பண்றதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இந்த ஃபூட்டர் ஆட் பண்றதுல, தென் வந்துட்டு இந்த கார்டு ஆட் பண்றதுல, அப்புறம் இந்த இமேஜுக்கு ஹைட் கொடுக்கறதுல, இதெல்லாம் யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே தானே? ஓகே 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 தானா? ஓகே ஓகேப்பா. ஓகே ஓகே நைஸ் நைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கேட்டகரி லிஸ்டிங் பேஜ் போயிடலாம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணணும்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம், 2 விஷயத்த நோட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த ஹெட்டர் இருக்குல்ல, இது சேம் தான். அப்புறம் இந்த கேட்டகரி, இந்த ப்ரோக்ராமேட்டிக்கல் லிஸ்ட் வியூ, இதுவும் சேமாக தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது ரெண்டுத்தையும் ரீயூஸ் பண்ணிக்க போறோம். ரீயூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் நம்ம கிட்ட இருக்கு. ஹெட்டர் பார்த்துருந்தோம்னா தெரியும், ஹெட்டர் நம்ம கிட்ட இருக்கு. இதையும் நம்ம ஒரு மெத்தடா நம்ம ஒன்று வச்சுக்கலாம், யூட்டில்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ண போறேன், இந்த சைஸ் பாக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஓகே, விட்ஜெட்டா வச்சுக்கலாம். கேட்டகரி லிஸ்ட், ஓகே, ஹெட்டர் கேட்டகரி லிஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்துட்டு தனியாக ஒரு யூட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கேன். எதுக்காக நான் தனியாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது ஹோம்ல இருக்குல்ல, நான் ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே கூட காப்பி பேஸ்ட் பண்றதுனால லைன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஸோ அதனால நான் இதை வச்சுக்கிறேன். ஹெட்டர் கேட்டகரி லிஸ்ட். ஓகே, எல்லாமே இம்போர்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டேட்லெஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இங்க எந்த ஆப்ரேஷனும் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படியே இருக்கட்டும். லைக் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து இம்போர்ட் பண்ண போறேன். சிம்பிள். ஓகே, ஆர்டர் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் சேம் எல்லாமே இங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இருக்க போகுதுப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டருக்கு கண்டிப்பா இந்த கீ வேணும். அப்புறம் வந்து டிராயர், இந்த என் டிராயர்லாம் கண்டிப்பா தேவை. இந்த டிராயர் என் டிராயர் எதுக்குன்னு நம்ம பார்த்தோம். இதை நம்ம கிளிக் பண்றோம்ல, கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க வருது டிராயர். அப்புறம் வந்துட்டு சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு இருந்து வர்றது என் டிராயர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை, இந்த கீயோட வித் கீயோட எல்லாமே தேவை நமக்கு. ஸோ எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே ஒட்டுமொத்த இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எது எடுக்க வேண்டியது இருக்கோ நான் சொல்றேன். ஒட்டுமொத்த இதையே இந்த சி ஃபிஷ் கேட்டகரியில காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் மட்டும் பண்றேன். நைஸ், இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆஃப் ஒர்க் இஸ் டன்னு, முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த இதுக்கப்புறம் இந்த கேரசல் கீழே இருக்குலாம் தேவை கிடையாது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் அவுட்புட் பார்த்துடலாம் எப்படி இருக்கிறேன். ஓகே, சி ஃபிஷ் கிளிக் பண்றேன். பாத்தீங்களா, சி ஃபிஷ் கிளிக் பண்ணோட வந்துட்டு சேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருச்சு எல்லாமே. ஸோ இங்கேயும் பாருங்க, சி ஃபிஷ் கிளிக் பண்ணோட ஹெட்டர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ கீழே இங்கேருந்து தான் நம்ம ஆட் பண்ண போறோம். சி ஃபிஷ் அப்படின்னு போட்டு இங்கே ஆட் பண்ண போறோம் எல்லாமே. ஓகே, ஃபைன். ஓகே, ஆக்சுவலா நீங்க இதை விட இந்த சி ஃபிஷ் கேட்டகரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் வச்சிருக்கோம்ல,
அது கூட தேவை கிடையாது. வெறும் கேட்டகரி டாட் டாட்னு போட்டு இங்கேயே நீங்க எல்லாமே நீங்க டைனமிக்கா பாஸ் பண்ணலாம். இந்த சி ஃபிஷ்ல இருந்து மொத்தமா இந்த இமேஜஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல போட்டு பாஸ் பண்ணலாம். பட் ஆனா நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஓரளவு புரியுற மாதிரியே பண்றேன். ஒரு ஒரு இதுக்கும் கேட்டகரி வச்சு நான் பண்றேன். ஓகேங்களா? நல்ல சி ஃபிஷ் கேட்டகரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பண்ணியாச்சு. இப்போ தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம இதுவும் நம்ம ஸ்டைல் பண்ண வேண்டியது இருக்குப்பா. இங்க நம்ம பார்டர் வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம்னு நினைக்கிறேன். பார்டர் கலரு இல்லைன்னா இந்த பார்டர் கலருமே தேவை கிடையாது. இந்த மாதிரி பிளைன் பார்டரா கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா அப்படின்னா இந்த மாதிரியே இருக்கும். லைக் நம்ம இங்க நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ சி ஃபிஷ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சி ஃபிஷ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இது எந்த கலர்ல இருக்கு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கு. கேப்ஸ்ல இருக்கு. டாட் டூ அப்பர் கேஸ் ஃபுல்லா அப்பர் கேஸ் பண்ணிருப்பா எல்லா கேரக்டரும். ஸோ கலர் பேலட் டாட் பிரைமரி கலர். பேலட் டாட் பிரைமரி கலர். அப்புறம் போல்டு. ஓகே, ரொம்ப போல்டா வேணும் எனக்கு. ஒரு மோர் தென் ஆஃப் போல்டா இருந்தா போதும். நீங்க மோர் தென் ஆஃப் போல்டா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப போல்டா கொடுக்கல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் இந்த ஸ்கிரீனுக்கு நான் போறதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக ஹோம் ஸ்கிரீனை இங்க கால் பண்ணாம மெயின் டாட் டாட்ல நான் சி ஃபிஷ் கேட்டகரி இந்த கால் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியா லோட் ஆகும்போது ஃபர்ஸ்டாவே அது லோட் ஆயிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே சி ஃபிஷ் லோட் ஆயிடுச்சு. ஓகே, நான் தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹோம் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் ஹெட்டர் கேட்டகரியும் தேவை கிடையாது. சி ஃபிஷ் கேட்டகரி தான் தேவை. மெயின் டாட் டாட்டும் தேவை கிடையாது. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் நம்மள நிறைய ஃபைல்ஸ் இருந்தால். ஓகே ஃபைன். இதோட சைஸ் வந்து தேவை நம்ம கிட்ட கொஞ்சம் 20 வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேடிங் நமக்கு தேவை. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த காலமுக்கும் பேடிங் தேவை. ஆனால் நம்ம ஹெட்டருக்கு தனியாக நம்ம பேடிங் கொடுத்துருக்கோம் போல. ஹெட்டர் கேட்டகரி லிஸ்ட்டுக்கு பேடிங் கொடுத்துருக்கோம். ஹெட்டருக்கு பேடிங் கொடுக்கல, ஹெட்டர் கேட்டகரி லிஸ்ட்டுக்கு பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகே சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேடிங் கொடுத்துடலாம் இதுக்கு. எதனால நம்ம மொத்தமா சேர்த்து காமனா பேடிங் கொடுக்கல அப்படின்னா, இப்போ இந்த ஒட்டுமொத்த காலமுக்கும் நம்ம பேடிங் கொடுத்துடலாம். ஹரிசாண்டல் சிமெட்ரிக் கொடுத்து நம்ம பேடிங் கொடுத்துடலாம். எதனால கொடுக்கலன்னா, இப்போ ஹெட்டருக்கும் பேடிங் எழுதுறோம்ல, ஹெட்டருக்கு ஏன்னா பேடிங் தேவை கிடையாதுல்ல, ஒட்டி தானே இருக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு ஒரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்றோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், பேசாம இதை ஒரு காலம்ல போட்டுடுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேடிங் தேவை இருக்கு. சிமெட்ரிக் ஹரிசாண்டல். ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கும் இது. கொடுக்குறேன். இது ரொம்ப அதிகமா இருக்கு. 0.5 மேபி. யா பெட்டர். ஓகே, பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 0.4. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு சைஸ் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு கார்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கா ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கோடும் நம்ம ஒன்று ஜென்ரேட் பண்ணிடலாம். டிவைடர் போட்டோம் அப்படின்னா போதும், ஒரு கோடு மாதிரி நமக்கு வந்துடும். ஓகே, டிவைடர் போட்டோன்னு ஒரு கோடு மாதிரி வந்துருக்கு. பட் ஆனால் எனக்கு இந்த கோடு வந்துட்டு எங்கே தேவைன்னா கொஞ்சம் இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஸோ ஒரு 2 டிவைடருக்கு அப்புறம் ஒரு 3. ஓகே, 1 மினிட். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ சி ஃபிஷ்ஷை தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ண போறேன், ஃப்ரண்ட்ல போட போறேன்.
ஓகே போட்டாச்சு, ஃபைன், பெட்டர். ஓகே, ஸோ இதை டிவைடர் என்ன பண்ணணும்னா ஒரு லைன் மாதிரி கொடுக்கும்ப்பா. ஓகேங்களா, இது டிஃபால்ட்டா இவ்வளோ திக்னஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட்டு கம்மியாக திக்னஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், டிவைடருக்கு பதிலாக நீங்கள் கண்டெய்னர் ஆட் பண்ணலாம். கண்டெய்னரில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஹைட்டு கொடுக்கலாம். ஹைட்டு கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கலர்ஸ் கிரே டாட் ஷேப் 300 மேபி பெட்டர். ஓகே பெட்டர். ஓகே, நான் என்ன பண்றேன், கீழே இப்போ நம்ம இது பண்ணலாம். இங்க நம்ம போகலாம், இந்த பார்ட் போகலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ இருக்கா. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் wrap வச்சுக்கிறேங்க. wrap வைக்கலாம், கண்டெய்னர் வைக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டெய்னர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம wrap யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா, கண்டெய்னர்ல 3 இருக்குப்பா. ரோல ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னர் எல்லாமே ரோல இருக்கு. ஒரு ரோல 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கண்டெய்னரா கார்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். இது கார்டு தான் ஆக்சுவலா, கண்டெய்னர் கிடையாது. ஏன்னா நீங்க எலிவேட்டட் ஃபீல் பார்க்கலாம். ஸோ அதனால கார்டு கொடுத்துக்கிறேன். கார்டில் சைல்டு காலம்ல சில்ட்ரனு. ஓகே, சில்ட்ரன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் யாருன்னா இமேஜ். ஓகேங்களா, ஸோ செகண்ட் சில்ட்ரன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட். தேர்ட் சில்ட்ரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெட் வெயிட். ஃபோர்த் சில்ட்ரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. அந்த ரோல ப்ரைஸ், தென் வந்துட்டு ஒரு பட்டன், எலிவேட்டட் பட்டன். ஓகேங்களா, இவ்வளோதான் லே அவுட்டு. தென் இந்த 16% ஆஃபர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கலாம், லேட்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிடலாம் லே அவுட். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இமேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேஜஸ்ல தான் இருக்கும். எதை வச்சு நம்மளால இந்த மாதிரி பார்டர் ரேடியஸ் கர்வ் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இங்க ஃபாலோ பண்ணிருந்தோம் ஒரு டெக்னிக். அதே டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே காப்பி பேஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போதைக்கு இந்த கார்ட்ல இருந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கார்ட்ல இருந்து எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இமேஜ் இன்னும் டவுன்லோட் பண்ணல, அந்த இமேஜஸ் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கேட்டகரி 2 இமேஜ் 11. ஓகே, இமேஜ் 11 வைக்கிறேன். இமேஜ் 11. ஓகே, ஸோ இதோட நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சீஃபிஷ். ஸோ இங்கே அப்பர் கேஸ் தேவை கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அப்பர் கேஸ்லாம் இல்லை, மர்ஜாக தான் இருக்கு. சீஃபிஷ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிள். இது போல்டா இருக்கா? கிடையாது, லைட் போல்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவா இது இருக்குப்பா, இந்த இது இருக்கு, அப்புறம் தென் இந்த ப்ரைஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதளவு கரெக்டாக லேஅவுட் லோட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இங்க. ஸோ கண்டெய்னரோட சைஸ் இவ்வளோ பத்தாது, ஒரு 425. ஓகே, பெட்டர். ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்கிறத ஆட் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு சொன்ன மாதிரி இந்த கார்டை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கேட்டகரி. ஓகே, இந்த கேட்டகரியில நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் விட்ஜெட் ஒன்று வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நான் என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிட்டன் டைப் விட்ஜெட்னு நான் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா, டைப் கன்ஸ்டன்ட்டாக இருக்காது, என்ன வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போதைக்கு இது இப்படி இருக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கேட்டகரியில இப்போ நான் எனக்கு தேவையான ஸ்டைல் கொடுக்க போறேன்ப்பா. ஓகே, டெக்ஸ்ட் கீழே இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐகான் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஐகான் பிளஸ் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட். ஓகே, இது நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு ரோல இருக்கு. ஆக்சுவலா ரோல ஐகான் தனி, ஐகான் ஸ்டார்ட் ஷாப்பிங் சம்திங் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகே, ஷாப்பிங் பேக் இருக்கு. பரவாயில்ல, நான் இப்போதைக்கு இது வச்சுக்கிறேன். ஏன்னா இது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸாக்டா எந்த ஐக்கான் உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியுதோ அந்த ஐக்கான் வச்சுக்கோங்க. நம்ம இப்போதைக்கு அதில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். என்னன்னா இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு ஐக்கான் தானே. ஸோ எந்த ஐக்கானோ ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் இந்த நேம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னரில் சைல்டு டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படியே கால் இது எதனால கண்டெய்னர்னு சொல்கிறேன்னா பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். கலர் ஸ்டார் ப்ளூ. சரி, எக்ஸ்டென்ஷன் இதில் இல்லை. ஓகே, இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்டென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் கலர் செக் பண்ணுறதுக்கு கலர் பிக்கர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன கலர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் பிக் நினைக்கிறேன். கலர் பிக் ஐட்டம். ஓகே, இதுதான். ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இங்க வந்துட்டு இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இருங்க ஒரு மினிட். ஒன் மினிட், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, வந்துட்டேன். ஸோ அதான் இந்த கலர் பிக்கர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு என்ன கலர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா. ஓகேங்களா? ஸோ அந்த கலர் நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்ஜிபி இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ஜிபி கலர் வச்சுட்டு வந்துட்டு ஆர்ஜிபி கலர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் ஆர்ஜிபி ஓ அப்படின்ட்டு இருக்கும். ஓ ஃபார் ஒபாசிட்டி. ஒபாசிட்டி நீங்கள் கொடுக்காதீங்க, இது ஒன்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐயோ, நம்ம காப்பி பண்ணலன்னு நினைக்கிறேன். 1 மினிட், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஃபைன். பாருங்க, அதே நம்ம எக்ஸாக்ட் கலர் நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட்ல இருக்கு டெக்ஸ்ட் கலரு. அப்புறம் கண்டெய்னரோட சைஸும் கம்மியா இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒயிட்ல கொடுக்குறேன். ஒயிட். ஓகே, ஃபைன். செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்டோட சைஸும் நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன பண்றேன், ஒரு 10 கொடுக்குறேன். ஓகே, பெட்டர். இன்னும் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அது. ஓகே, மேபி ஒரு 8. ஓகேப்பா, ஓகேப்பா, இப்போ பெட்டரு. இப்போ ஒரு இது இருக்கும், லைக் அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அந்த பார்டர் ரேடியஸ் இருக்கு. ஸோ அது அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேடிங் தேவை. ஸோ நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேடிங் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் கண்டெய்னருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன்,
border radius dot circle. ஸோ இது ஒரு 10 கொடுக்குறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன் யூஸ் பண்ணால் இந்த கலரை இதுக்குள்ளே தான் போய் யூஸ் பண்ணணும். ஏன்னா எதனால அப்படின்னா கண்டெய்னர்லேயும் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பாக்ஸ் டெக்கரேஷன்லேயும் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ கண்டெய்னருக்கு தெரியாது எதுல இருந்து எடுத்துக்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ ஒன்று இதில் கொடுத்தனா இதில் தான் கொடுக்கும். ஓகே ஃபைன், இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே பேடிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பேடிங் கம்மி பண்ணிடுறேன். பேடிங் மேபி 2. ஓகே பெட்டர். அப்புறம் இந்த ஐகான் நல்லாவே இல்லை பார்க்க. வேற ஏதாச்சும் வைக்கலாம். எல்லாம் நீங்க அது என்னதுன்னு கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெருங்க பார்க்குறேன். ஷாப்பிங் கார்ட் ஐகான் இருந்தால் வைக்கலாம். கார்ட் ஓகே அவுட்லைன் ட்ரை பண்ணலாம். அவுட்லைன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. ஸோ இந்த ஐகானோட சைஸும் நான் வந்துட்டு டிஃபைன் பண்றேன். சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மேபி. டிஃபால்ட்டா 24 இருக்கும். ஓகே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். 18. ஓகே ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கு சைஸ் தேவைப்பா, நமக்கு அந்த ஸ்பேஸ் தேவை. ஸோ அதனால வந்துட்டு ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமன் தான் நம்ம பண்றது. ஸோ 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருக்கு, சென்டர்ல இல்லை. ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த காலம் இருக்குல்ல, ஸோ இந்த கார்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலமை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட்ல வந்துருச்சு, ரொம்ப ஸ்டார்ட்ல வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பேடிங் கொடுத்துட்றேன் லெஃப்ட்ல. ஓகேங்களா, லெஃப்ட்ல பேடிங் கொடுத்தா தானே பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க லெஃப்ட்ல ஸ்பேசஸ் இருக்கு. ஓகேங்களா, லெஃப்ட்ல ஒரு பேடிங் கொடுத்துட்றேன். அப்படி பேடிங் கொடுத்தா அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எதுக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே நான் இப்போ லெஃப்ட்ல நான் பேடிங் கொடுக்குறோம். அதாவது ஐ மீன் இந்த டெக்ஸ்ட். ஸோ ஓகே அதனால நான் இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா டைம் கன்சூமிங் ஆகும். ஸோ அதனால சென்டர்லேயே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அதை நம்ம லாஸ்ட்ல நம்ம சொல்லலாம். ஓகே வந்தாச்சு. இப்போ ரிமைனிங் வந்துட்டு இது 2 தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்றேன். ஆக்சுவலாக நான் ஸ்பீடா பண்ற மாதிரி தெரியும். மேபி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்னாலும் வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க, மேபி புரியலாம். ஓகே 5 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ரோ ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த ரோ எதுக்குன்னா ப்ரைஸ் அண்ட் அந்த எலிவேட்டட் பட்டன். ஓகேங்களா, ரோ ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த ரோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா ப்ரைஸுக்கு. ப்ரைஸ் வந்துட்டு தட் ஷுட் பி இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா, எப்படி இருக்குன்றத காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ரெட்ல இருக்கு, கலர் முக்கியம். ஓகே கலர்ஸ் டாட் ரெட். அப்புறம் சைஸ் முக்கியம், சைஸ் மேபி ஒரு 24. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிவேட்டட் பட்டன் ஒன்று வேணும், எலிவேட்டட் பட்டனு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஆக்சுவலாக ரோ எலிவேட்டட் பட்டனுக்குள்ள ஒரு ரோ. இதனால ரோன்னு சொல்றேன்னா இது ரோல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் கார்ட் ஐக்கானு ப்ளஸ் கஸ்டமைஸ். ஓகேங்களா, சைல்டில் ரோல ஐகான்ஸ் டாட் ஷாப்பிங் கார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இருக்குப்பா. ஓகே ஷாப்பிங் கார்ட், அப்புறம் வந்துட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். ஓகே ஃபைன், கஸ்டமைஸ் டெக்ஸ்ட் ப்ளூல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த கலர்ல இருக்கு. ஓகே சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு. சைஸை மேபி ஒரு 20 வச்சுக்கலாம், ஃபாண்ட் சைஸை. ஓகே பெட்டர். இல்லை இதுவும் பெட்டர் இல்லை. ஏன்னா இப்போ வாட் இஃப்
இது வந்துட்டு 4 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1K இருக்கு அப்படின்னா இது பட்டனை தாண்டி போயிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு 18 கொடுக்குறேன். ஓகே 18. ஸோ இந்த பட்டன் ஆக்சுவலாக இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. ஸோ நான் பட்டன் என்ன பண்றேன், பட்டனுக்கு ஒரு சைஸ் கொடுக்குறேன். வித்து ஹைட் நீ எப்படி இருக்கே இருந்துட்டு போப்பா, வித்தை மட்டும் நான் டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? வித்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 0.5 மேபி 0.8. ஓகே ரொம்ப குட்டியா இருக்கா? ஓகே என்ன பண்ணலாம், இந்த சைஸ் பாக்ஸே தேவை கிடையாது, இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு எலிவேட்டட் பட்டன்ல, ஸ்டைலு. எலிவேட்டட் பட்டனுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுன்னா ஸ்டைலு எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃப்ரம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேடிங் கொடுக்கலாம்ப்பா. பேடிங் வந்துட்டு டிஃபால்ட்டா சம் பேடிங் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எட்ஜ் இன்செட்ஸ் டாட் ஆல் 0 கொடுத்துட்றேன். கொடுத்தா அப்படின்னா பாத்தீங்களா லெஃப்ட்ல இருக்கிற பேடிங்லாம் போயிருச்சு. ஓகே ஸோ டிஃபால்ட் பேடிங்னால தான் அவ்வளோ இருந்திருக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்துட்டு ரோல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் பா. ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துட்டேன். ஓகே இருந்தாலுமே வந்துட்டு இதுக்கேற்ற ஒரு சைஸ் வந்துட்டு அடாப்ட் ஆயிருக்கு. 1 மினிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ தென் வந்துட்டு இங்க இங்க இதை எடுத்துட்டு போயிட்டு இது எதுக்கு நான் இங்க எதுக்கு சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா இங்க கீழே இதுக்காக. ஓகேங்களா? இந்த ஸ்பேசிங்காக. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எதனால நான் இந்த ரோல ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தது வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னா சொல்றேன். எங்க பார்க்கும் வேற எங்க போயிடுவாங்க. ஓகே ஸோ எதனால நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் நம்ம வந்துட்டு கொடுத்தது ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ரோக்கு அந்த ஸ்பேஸே அவ்வளோதான், நம்ம அலோகேட் பண்ண ஸ்பேஸே அவ்வளோதான்ற மாதிரி எடுத்துக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஓகே ஓகே வெயிட் wrap digit ஓகே எக்ஸெப்ஷன். ஓகே இது எக்ஸ்பேண்டட் வேணாம், எக்ஸ்பேண்டட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. ஸோ எக்ஸ்பேண்டட் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு வித் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. தட்ஸ் இட். வித் டிவைஸ் வித்ல இருந்து சம் ஸ்பேசஸ். ஓகே பெட்டர். ஓகே இந்த கஸ்டமைஸ் ஐகான் நம்ம பார்க்கலாம். கஸ்டமைஸ் ஐகானோட கலர் வந்துட்டு இந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த பட்டனோட கலர் எல்லாமே இந்த ஸ்டைலில் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லோவில் வச்சிருக்காங்க. இருங்க அதையும் எடுத்துடலாம் நம்ம. colors dot from color dot from ஓகே ஃபைன். பிளாக்ல தான் இருக்கு டெக்ஸ்ட். ஓகே இங்க ப்ளூல இருக்கு டெக்ஸ்ட். ப்ளூ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்றது, அதாவது உள்ள இருக்க கூட அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல பிரைமரி கலர்னு ஒன்று இருக்கும். ஓகே அது எடுத்துட்டாங்க. ஃபோர் கிரவுண்ட் நினைக்கிறேன். ஃபோர் கிரவுண்டா பிரைமரியா? ஓகே ஃபோர் கிரவுண்ட் கலர். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் கொடுத்தா அப்படின்னா இந்த எலிவேட்டட் பட்டன்ல இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரன் இருப்பாங்கல்ல, இந்த சில்ட்ரன்ஸ் அந்த ஐகான் பிளஸ் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் அப்ளை ஆயிரும். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்துட்டு காமனாக கொடுத்தோம் அப்படின்னா. ஓகே இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேடிங் தேவை. இவ்வளோ கொடுக்காம ஒன்லி லெஃப்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே டிவைஸ் விட்டு வச்சு கொடுத்துடலாம். ரைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ சம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக 1:15 கிட்ட ஆக போகுது. எதனால இதை முடிச்சிடலாம், ஆக்சுவலாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும்.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு கிளாஸஸும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணாதான் ஓகே ஃபைன். இப்போ பக்கா பெட்டர். ஓகே 8 மேபி. ஏன்னா ரொம்ப ஒட்டி இருக்கு. ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ சொன்னேன். ஓகே இப்போ பக்கவா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. அவங்களோட கார்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கார்டு பெட்டராகவே இருக்கு. என்னன்னா இங்க பார்டர் ரேடியஸ் வந்துட்டு அவங்க கம்மியா வச்சிருக்காங்க. ஸோ எலிவேட்டட் பட்டனுக்கு டிஃபால்ட்டாவே பார்டர் ரேடியஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த ஸ்டைல் ஃப்ரம்ல ஷேப்பு ரவுண்டட் ரெக்டாங்குலர் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் மேபி ஒரு 10. ஓகே பெட்டர். ஓகே ஃபோன். ஓகே ஓகே இப்போதைக்கு ஓகே ஃபைன். ஓகேப்பா நம்ம இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஓகே தானே? இப்போ நம்ம ஒரு கார்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கார்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே தானே? அது புரிஞ்சதுலப்பா நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஓகே ஓகே வித்யவர்ஷினி உங்களுக்கு? ஓகேப்பா நீங்க எதுவும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்க நம்ம மோஸ்டா நம்ம எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்த்த வித்ஸ் தான் நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கண்டெய்னர் பேடிங் ரோ சைஸ் பாக்ஸ். பட் ஆனா அதை நம்ம எங்க யூஸ் பண்றோம்ன்ற இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஆக்சுவலா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணும். ஸோ அதை நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா பண்ணலாம். ஈஸியா ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஈஸியா ரெப்ளிகேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் சேம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ்ல நான் இந்த இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ தென் இந்த இமேஜ் ஆஃபர், இந்த ஆஃபர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆஃபர் டேக்கோட நம்ம பண்ணிடலாம். அதோட நம்ம ஃபுல் இதை இந்த கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதை எப்படி கண்டெய்னர்ல எல்லாம் வந்துட்டு ரேப்ல நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இந்த கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் காட்டணும். இந்த யூஐ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல. ஓகேங்களா? ஓகே 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 ஓகேப்பா. ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாமே சிம்பிள் தான். மிச்சம் யூஐ எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க. மை ப்ரொஃபைல் வந்துட்டு நம்ம பாதியிலே விட்டுருந்தோம். ஸோ இது நாளைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நம்ம பண்ணிடலாம். டைம் இல்லை அப்படின்னா நீங்க பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் பண்ணதை வச்சு பார்த்தாலே தெரியும். மையோட ஸ்கிரீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவும் சிம்பிள் தான், இதுவும் பண்ணிடுவீங்க. அப்புறம் மை அட்ரஸ், இது ரொம்ப சிம்பிள், இதுவும் பண்ணிடுவீங்க. தென் வேலட் வேணாம், வேலட் நம்ம இன்க்ளூடே பண்ணல ஆக்சுவலா. அபோட்டஸும் பாருங்கப்பா, இவ்வளவுதான் அபோட்டஸ். ஸோ இதுவுமே பண்ணிடுவீங்க. ஸோ தென் வந்துட்டு கான்டாக்டர்ஸ். ஓகே கான்டாக்டர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பண்ணிடலாம். இது எப்படி நான் பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ. இது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க தான் கிளாஸ்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம பண்ணலாம். வித்யவர்ஷினி ஆக்சுவலா ஃப்ளட்டர்ல எப்படி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளட்டர்ல ஆக்சுவலா நம்ம HTML கோட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். எம்பெட் கோட் பண்ணி நம்மளால ஆட் பண்ண முடியும் இது. ஸோ அது பாருங்க. ஓகேண்ணா. ஓகே அதை ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. அப்புறம் வந்துட்டு மோர் இல்லை நம்மளதுல லாக் அவுட். ஸோ லாக் அவுட்டுக்கு எந்த ஸ்க்ரீனுமே இல்லை, அப்படியே தான் விட்டுருந்தோம். ஓகே ஃபைன். மிச்சப்படி எவ்வளோதான் பண்ணீங்க. யூஐ நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. ஒரு இ-காமர்ஸோட யூஐ வந்துட்டு கிரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நீங்கள் அது ஃப்ளட்டரில் வெப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளோட இருக்குல்ல லைக் இந்த கோர்ஸில் நம்ம சொல்லப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு தென் எல்லாத்தையுமே வந்துட்டு லிஸ்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் எல்லாமே கொடுத்து வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே வந்துட்டு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா சரி ஓகே. நம்ம வந்துட்டு கிளாஸை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொன்ன மாதிரி என்னென்னலாம் ரிமைனிங்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே ஓகே கைஸ். ஓகே நாம நாளைக்கும் நம்ம வந்துட்டு மீட்டிங் வச்சுக்கலாம். லைக் வந்துட்டு இதே டைமிங் வச்சுக்கலாம்ல. லைக் வந்துட்டு 11:30 ஆர் 11 ரெண்டுத்துல எந்த நீங்க அவைலபிள்? 11 ஆர் 11:30? 11 ஓகே. ஸ்ரீபுரம் உங்களுக்கு 11 ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ நம்ம 11 to 12:30 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே.